ஃபார்ச்சூன் எப்படி திரும்பிருச்சு? இவ்வளவு நேரம் இஸ்ரேலுக்கு தீங்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பலி செலுத்தப்பட்ட பின்பு ஃபார்ச்சூன் என்ன ஆயிடுச்சு? எப்படி திரும்பிருச்சு? இப்போ இஸ்ரேலுக்காக பெலிஸ்தர் மீது என்ன பண்ணுவது? பலத்த இடி முழக்கங்களும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவனுக்கும் இந்த நன்மை நடக்குது. நீங்க கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்கு என்ன சொல்றீங்க? என் பாவங்களை போக்கிட்டார். நீங்க காலையில எழுந்து இயேசு கிறிஸ்துவே என் தேவன் இவ்வளவு மட்டும் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. வெறும் இது மட்டும் சொல்றீங்க. இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே என் தேவன், இயேசு கிறிஸ்துவே என் ரட்சகர். தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்கு வேற ஜெபமே பண்ண தெரியல. நீங்க வெறும் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம் இது மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா கூட உங்களுக்கு நன்மை காற்றாற்று வெள்ளம் போல வரும். இப்போ ஒரு சாட்சி கேட்கலாம். ஸ்தலத்துல வந்து யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் என்னால் தான் வராங்க. எங்க மெடிக்கலை வந்து தள்ளி எடுத்து போயிட்டாங்க. மெடிக்கல் வந்து முன்னெல்லாம் கம்பெனிக்குள்ளேயே இருக்கும். எல்லா கம்பெனி 8 பிளான்ட் இருக்குது எங்களுக்கு. 8 பிளான்ட் உள்ளேயும் ஒரு மெடிக்கல் இருக்கும். தலைவலி, ஜுரம் எதுனாலும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து 8 பிளான்ட்டுக்கு சேர்த்து நடுவா தூக்கின்னு போய் போட்டாங்க அந்த மெடிக்கலை. ஒரே ஒரு மெடிக்கல் தான் இருக்குது. போனோன்னா ரொம்ப கால் அவர் ஆகும். பசங்களை வந்து ரொம்ப முடியலன்னா கூட கூட்டு போக மாட்டேன்றாங்க. எந்த பசங்க பார்த்தாலும் அக்கா எனக்கு ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக என்கிட்ட நான் என்னமோ டாக்டர் மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டவர் தான் அதை வந்து நான் அந்த விஷயத்துல பெருசு பற்றி வச்சுக்கிறாரு. இந்த வாரம் கூட நிறைய பேருக்கு ப்ரேயர் பண்ணேன். எப்படியும் ஒவ்வொரு நாளைக்கு 6 பேராச்சும் வந்துடுறாங்க என்கிட்ட, அக்கா ஜெபம் பண்ணுக்கான்னு. கர்த்தருக்கு நன்றி. பாரதின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சைடு எலும்பெல்லாம் வலிக்குதான். இரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அக்கா எனக்கு ப்ரேயர் பண்ணுக்கா, எனக்கு முடியலக்கா, நீ நாளைக்கு லீவ் போட்டலான்னு பார்க்குறாங்கான்ட்டு வெள்ளிக்கிழமை வந்து கேட்டாங்க. மா நீ லீவெல்லாம் போடாத, ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவாருன்னு. அப்புறம் ரெஸ்ட் ரூம்லேயே வச்சு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண எல்லாருமே பார்க்குறாங்க. தேவன் உடனே சுகத்தை கொடுத்தாரு. உடனே போயிட்டு எப்படிமா இருக்குதுன்னா அக்கா நல்லா ஆயிடுச்சுக்கா அப்படின்றாங்க. இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க, காய்கறி கட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி என்ன சமையல்னா ஒயிட் ரைஸ், கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்காங்க. தினமும் 6 மணிக்கு இங்கே ப்ரேயர் நடக்கும். எல்லோரும் வாங்க.